மேம் மார்னிங் மார்னிங் மேம். என் ஃப்ரெண்ட் வீட்டு போயிருந்தேன் மேம். அவங்க அப்பா என்கிட்ட பேசினாரு. அவர் பிபி இருக்கு போல மேம். ஆனா பிபி மாத்திரை போட மாட்டாராம். தலைவலிச்சாதான் பிபி இருக்குன்னு சொல்லி பிபி மாத்திரை போடாராம். அது எப்படி மேம் அப்படி போட முடியும்? அதனால புரியல எப்படி தலைவலிச்சானா எப்படி? அதான் நானும் கேட்டேன் மேம். அதான் எங்க மேம் கிட்ட கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. அவர் நினைச்சுப்பாரா தலைவலிச்சானா அன்னைக்கு வந்து பிபி ஜாஸ்தி? ஆமா ரொம்ப தப்பான பிராக்டிஸ். இப்ப நமக்கு அவங்களுக்கு பிபி இருக்குன்னா அவங்க டாக்டர் ஒரு மருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மருந்து வந்து டெய்லியும் கரெக்டா சாப்பிடணும். இப்ப வந்து ஒரு நாள் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு நான் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, பிபி வந்து எப்படின்னா நம்ம அந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல போவோம் இல்லையா, அந்த மாதிரி மேல கீழே இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதுதான் ப்ராப்ளம் ஆகும். ஆமா, பின்ன இந்த மாதிரி எப்படி பிளக்சுவேட் ஆகுது இல்ல, அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஒரு ஆர்கன்ஸ்க்கும் ரத்த ஓட்டம் போகுது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிட்னிக்கு போற ரத்த ஓட்டம் வந்து பாதிப்படைஞ்சதுன்னா கிட்னி ஃபெயிலியர் வரலாம். கண்ணுக்கு போற பிளட் சப்ளைல ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண் பார்வை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாயில வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா உள்ள பிரெயின்ல வந்து ப்ளீட் ஆகலாம். ஸோ தப்பான பிராக்டிஸ பிபி வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பெரிய வியாதி கிடையாது, கியூரபிள் தான். ஆனா என்னன்னா கரெக்டா டேப்லெட் எடுக்கணும். இந்த மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. சொல்ல அவர்கிட்ட கண்டிப்பா நமக்கு வந்து சுக்ரன் வர சொல்லி எல்லாம் எப்படி இருக்கு, ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்கிரீனிங் ஒண்ணு பண்ணிடுவோம். சரிங்க மேம், ஓகேவா? சொல்றேன். தேங்க்ஸ் மேம்.